ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து ஏத்தக்கோவில் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ பால நாகம்பாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி ஒரு வார காலம் விரதம் இருந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக பால நாகம்பாள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டு முளைப்பாரியை நடுவில் வைத்து சுற்றி கும்மி பாடல்கள் பாடி கும்மி அடித்தும் தப்பாட்டம் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டும் பெண்கள் மகிழ்ந்தனர். முளைப்பாரியை சுமந்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர்பகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்று மீண்டும் பால நாகம்பாள் கோவிலை அடைந்த பெண்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சிறுவர் சிறுமியர்களும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவை முன்னிட்டு பால நாகம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கரெக்டா ஃபுல்லா எடுக்கும். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள இடையக்குறிச்சி கிராமத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலின் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன், தர்மர், பீமன், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணர், அரவன் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. தினந்தோறும் மகாபாரதம் கதை, பம்பை உடுக்கை உள்ளிட்ட பக்க வாத்தியங்களுடன் பாடலுடன் படிக்கப்பட்டு தர்மர் பிறப்பு, அர்ஜுனன் பிறப்பு, அம்மன் பிறப்பு, அர்ஜுனன் வில் விளைத்தல், அர்ஜுனன் மாடு விரட்டுதல், திரௌபதி திருமணம், பூச்செறிதல், அரவான் களவழி மற்றும் 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் ஆகியவை கதை பாடலாக இரவில் நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி நாள் அன்று திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையில் இருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். இதில் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்று கிராமத்தில் இருந்து வந்த பக்தர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர். பொறுமையா வழுக்க உள்ளார பார்த்து ஒரு மெதுவா பொறுமையா வழுக்க பார்த்து பொறுமையா அப்படிவா பொறுமையா வழுக்க பொறுமையா ஓடி போ.
மண்கட்டி தெப்பக்குளத்தை சேர்ந்த சசிகுமார், ஜெயபிரதா இவர்களின் மகள் மாணவி நிகிதா மேலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பிரிவில் 600 மதிப்பெண்களுக்கு 571 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார். மதுரை மாவட்ட அளவில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்திற்குமான பள்ளிகளில் அதிகமான மதிப்பெண் பெற்றவர்களின் பட்டியல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 16 நபர்களில் இவரும் ஒருவர் என்ற நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் சால்வை அணிவித்து பாராட்டி பதக்கம் வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், உறவினர்கள் நிகிதாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து கல்குவாரி அமைந்திருப்பதால் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மூலமாக ஜல்லி கற்கள், வாரக்கற்கள் போன்றவை வாலாஜாபாத் வழியாக லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து வாலாஜாபாத் நோக்கி டிப்பர் லாரி வருகை தந்தபோது ஓட்டுநர் தூக்க கலக்கம் காரணமாக வாலாஜாபாத் பேருந்து நிலையம் எதிரே உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் மோதி விபத்திற்குள்ளானது. அது காலை நேரம் என்பதால் அப்பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்திற்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பாடியில் மாட்டலாமா? தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டி பழனி முருகன் கோவிலில் அக்கட்சியினர் தங்கரதம் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழனி முருகன் கோவிலில் தினமும் இரவு 7 மணிக்கு வெளிப்பிரகாரத்தில் நடைபெறக்கூடிய தங்கரத புறப்பாட்டின் போது இந்த நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. முன்னதாக கோவிலில் நடைபெற்ற சாயரட்சை பூஜையில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். பின்னர் தாவேகா செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் சேகர்பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கரதத்தை இழுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அக்கட்சியினர் கொண்டாட்டங்களிலும் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வந்த நிலையில் பழனியில் நடைபெற்ற இந்த தங்க ரத புறப்பாடு தாவேகா தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. சட்டமன்றத்தின் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் தாவிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விசில் அடித்தும் வெற்றியை கொண்டாடினர். நகர செயலாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவை அமைப்பில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர். புதிய அமைச்சரவை அமைப்பு அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து 3 கோப்புகளில் விஜய் கையெழுத்திட்டார். முதல் கையெழுத்து 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், 2வது கையெழுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்க, 3வது கையெழுத்து போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்குதல் போன்ற கோப்புகளில் கையெழுத்திட்டார் தமிழக முதல்வர். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் திருவண்ணாமலை கிருஷ்ணா நகரில் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வெறித்தனம் பண்ணியாச்சு. இருடா 10 கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் தவிக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு தவிக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தனர். இதில் தவிக மாநில, மாவட்ட, வட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மேளதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு பணிமனை முன்பு ஓட்டுநர் வீராசாமி தலைமையில் தவிக தலைவர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு அரசு பணிமனை முன்பாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் பணிமனையில் பணிபுரியும் தவிக தொண்டர்கள் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மச்சார் அம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் 26வது ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவும் 17வது ஆண்டு ரதோத்சவ திருத்தேர் திருவிழா கடந்த 4ஆம் தேதி திங்கட்கிழமையன்று காலை 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ அம்மச்சார் அம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர்,
ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஊரணி பொங்கல் விழாவும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அம்மச்சார் அம்மன் கோவிலில் பத்மினி தேவி மூர்த்தி தலைமையில் திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு பூப்பள்ளக்கில் சுவாமி வான வேடிக்கையுடன் வீதி உலா நடைபெற்றது. இதன் முக்கிய விழாவான தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. காலை 6 மணிக்கு சிறப்பு யாகமும் பூர்ணாகுதியும் யாத்ரா தானமும் தீபாராதனையும் தேர் சக்கர பூஜையும் அம்மன் தேர் பிரவேசமும் நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் AK மூர்த்தி கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணதாஸ் ரெட்டியார், முன்னாள் பாமக ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய கவுன்சிலர் கோபால், ஒன்றிய செயலாளர் பாண்டியன், ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தேர் நிலையை அடைந்தது. காலை, பிற்பகல், இரவு தொடர் அன்னதானம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் AK மூர்த்தி மற்றும் அனைத்து உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டதை வரவேற்று தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரும் வேளையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் சின்னராசா தலைமையில் பட்டாசு வெடித்து சாலையில் நடந்து சென்ற மற்றும் பேருந்துகளில் பயணிகளாக சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விஜய் வாழ்க என்றும் தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க என்றும் கோஷம் எழுப்பி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எடுத்தாச்சு போட்டா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனம் பேரூராட்சியில் JKVS அறக்கட்டளை, கும்பகோணம் ஹெரிடேஜ் லயன்ஸ் சங்கம், கும்பகோணம் மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, லியோ சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண் மற்றும் பல் ஆயுர்வேதம் பொது மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமிற்கு JKVS அறக்கட்டளை தலைவர் சேதுராமன், செயலாளர் நரசிம்மன், கும்பகோணம் ஹெரிடேஜ் லயன்ஸ் சங்க தலைவர் அறிவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் ராமதுரை, சதீஷ், முருகு, திருவள்ளுவன், ராஜன் அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் சங்க அனைத்து உறுப்பினர்களும் சேவை செய்தனர். திருபுவனம் நலம் பல் மருத்துவமனை மருத்துவர் அரவிந்த் சக்கரவர்த்தி, கும்பகோணம் விஷன் கேர் கண் மருத்துவமனை மருத்துவர் அரவிந்த், ஆயுர்வேத மருத்துவர் சுபா, திருபுவனம் ஸ்ரீ ராஜன் பாலிகிளினிக் அண்ட் கேர் மருத்துவர்கள் சோபன், வெங்கடேஷ், ஷர்மிளா ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். முகாமில் கண் நோய்கள், சர்க்கரை வியாதி, பல், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டன. இந்த முகாமில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
மேலும் கண் நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் இலவச அறுவை சிகிச்சைக்காக கும்பகோணம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். என் பெயர் அறிவானந்தன், லயன்ஸ் கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹெரிட்டேஜோட பிரசிடென்ட்டு. இங்கே வந்து கும்பகோணம் ஹெரிட்டேஜ் கிளப்பும் JKVS அறக்கட்டளையும் இணைந்து திருக்கோணத்தில் ஒரு விரிவான மருத்துவ முகாம் நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கண் பரிசோதனை, அப்புறம் பொதுவான மருத்துவ பரிசோதனை இவை அனைத்தும் செஞ்சு வர்றவங்களுக்கு நோய்களை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளையும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆலோசனைப்படி திண்டிவனம் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் திண்டிவனம் மேற்கு நகர இணை செயலாளர் தேவபால், நகர பொருளாளர் கில்லி ராஜா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், வார்டு செயலாளர்கள், பூத் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள வேலு மஹாலில் பிரபல திரைப்பட நடிகர் விமலின் மகன் ஆகர் மற்றும் மகள் ஆத்விகா ஆகியோரின் காதணி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என கிராமிய கலைகள் முழங்க தாய்மாமன் சீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. சீர் கொண்டு வந்த உறவினர்களை நடிகர் விமல் சால்வை அணிவித்து இன்முகத்துடன் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மேடையில் சடங்குகள் முறைப்படி நடைபெற்றன. இந்த விழாவில் நடிகர் சூரி, இயக்குநர் சிம்புதேவன், நடிகர்கள் விதாத், இந்திரஜா, பாலசரவணன், சின்னாலப்பட்டி அலெக்ஸ் மற்றும் இயக்குநர் திருமுருகன் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் நேரில் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தினர். விழாவில் பங்கேற்ற நட்சத்திரங்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு தங்களது மனமார்ந்த நன்றிகளை ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்னோட குடும்பத்தில் ஒரு ஆள் தான் எனக்கு என்னோட நண்பர், என்னோட ஹீரோ விமல். எப்பவுமே என் குடும்பத்தில் எந்த விசேஷமாக இருந்தாலும் விமல் விமல் குடும்பம் என் தங்கச்சி வந்திருப்பாங்க. ராஜ்மோகன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். மிக சிறப்பான நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு வேண்டிக்கிறேன். இருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் எங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து விமலாக்கு. ஸோ அதனால் அவருடைய வீட்டு ஃபங்க்ஷன் 2 குட்டீஸ்க்கு வந்து காதணி விழாவில் நாங்கள் பங்கேற்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா இருந்தானே இன்னும் இந்த தடவை சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக அவரை நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர். எங்கள் மாமாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாமாவாக நாங்கள் உரிமை எடுத்து இருக்கிறது வந்து விமல் அண்ணன் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நிகழ்வில் அவர் இருந்தாலும் வேறு மாதிரி அளப்பறையாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோட இன்னொரு பெரிய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. இங்கே கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மக்கள் பணி சிறந்து சந்தோஷமான விஷயம். நம்ம தளபதி சிஎம் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். காஞ்சிபுரம் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் டிரஸ்ட் மாடம்பாக்கம் தாய் மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 8வது ஆண்டு திருவிழா ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் மயான கொள்ளை விடுதல், அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் மறைந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீ வெங்கடேசன் அவர்களின் சகோதரர் 2வது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமலை பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இதில் ரஜினி, சக்கரவர்த்தி, விநாயகம், சுப்பிரமணி, ஸ்ரீகாந்த், அப்பாஸ், பாய் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.
ஆளுநர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை முன்னிட்டு திண்டிவனம் அடுத்த முட்டியூர் கிளை சார்பாக பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முட்டியூர் கிளை, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.